காவேரி மிஸ் உங்ககிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டாக முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். கோயில் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கால் பண்ணுறாங்க. ஏங்க சார், நீங்கள் தான் வந்துட்டு என்கிட்ட பேசவும் மாட்டீங்க, வீட்டுக்கு வந்தால் கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. அது மட்டும் இல்லாமல் பொண்ணை கூட என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லுவீங்க. நீங்கள் எதுங்க என்கிட்ட பேசணும்? உங்களுக்கு எனக்கு பேசுறதுக்கு என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இது வேறு விஷயம். நம்ம பற்றின விஷயமெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. இது வேறு விஷயம். வந்தீங்கன்னா பரவாயில்லைங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க? முக்கியமான விஷயம் உங்களுக்கு எனக்கு என்னங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்கல்ல. இங்கே பாருங்கள், நர்மதா விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. நர்மதா விஷயமா அப்படின்னு சொன்னேன். நர்மதா விஷயம் தான், வரீங்களா இப்போ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னவா இருக்குன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு, சரி எங்கே வரணும்? அதான் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு கொஞ்சம் வாங்க, வீட்டுக்கே வந்து பேச முடியாதனால தான் கோயிலுக்கு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி உடனே வரேன்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க ஃபோனை. என்னவா இருக்கும்? இந்த நர்மதா வேறு என்னமோ விஷயத்தில் மாட்டிருக்கிறா. வந்துட்டு நம்ம அக்கா கூட கேட்டதுக்கு, கங்கா கேட்டது கூட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிச்சாலே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தா வந்துட்டு அவள் வந்துட்டு கரெக்டாக கங்கா வராங்க. என்னடி ஏன் என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை விஜய் கால் பண்ணார், நர்மதா விஷயமா ஏதோ பேசணும், கோயில் வரைக்கும் வான்னு சொல்லி சொன்னார், என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னவா இருக்கும்னு தெரியலையே, நான் வேணா கூட வரட்டுமாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேண்டாம் வேண்டாம் விடுங்க, அவர் என்னைத்தானே கூப்பிட்டாரு, நானே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே கிளம்புனதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே போகிறாங்க. என்னாச்சு என்னாச்சு, நர்மதாக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நர்மதாவுக்கு என்ன பிரச்சனையா? சரிங்க இந்தாங்க இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காமிக்கிறாங்க. அந்த வீடியோவில் நர்மதாவும் ஒரு பையனும் பேசிகிட்டு இருக்கிற வீடியோவாக இருக்குது. இதை பார்த்தோன்னா யார் இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னை கேட்டால் உங்கள் தங்கச்சி தான் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க, பேசுறது கூட பரவாயில்லைங்க, அவன் வந்துட்டு 2 பேத்துக்குள்ளே ஏதோ பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் நர்மதா ஏதோ எக்குத்தப்போ அந்த பையன்கிட்ட ஏதோ மாட்டிக்கிட்டா போல இருக்குது. நீ யாருடா என்னடான்னு சொல்லிட்டு நான் அதட்டி பேசுறதுக்குள்ளே அவன் பயந்து போய் ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் நர்மதாட்ட கேட்டதுக்கும் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ சமாளித்த மாதிரி இருந்தது, ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி தெரியுது, நீங்கள் நர்மதாவை கூப்பிட்டு வச்சு பேசுனீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு உடனே இவ எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பையனை பார்த்தோன்னா சொல்கிறாங்க. எங்கே பார்த்த மாதிரி இருக்குதுங்க மிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் எனக்கு தெரியல, எங்கள் வீட்டில் நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அவங்ககிட்ட போய் உங்கள் அம்மாட்டெல்லாம் நீங்கள் எதுவும் பேசாதீங்க, அவங்க ஏற்கனவே வந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையில் டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க உங்கள் கல்யாண விஷயமா, அதனால் இப்போ அவங்ககிட்டலாம் இதெல்லாம் பேச வேண்டாம் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் எங்கள் அக்கா இருக்கால, எங்கள் அக்காட்ட நான் கேட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் வாட்ஸ்அப் அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போனோன்னா கங்கா வேலை வா அப்படின்னு சொல்லிட்டு மாடி கூட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு இங்கே பாரு இந்த வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. யாருடி இவன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, உனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு. எனக்கு தான் வந்துட்டு 3 வருஷமாக நடந்ததெல்லாம் மறந்து போச்சு, உனக்கு ஏதாவது ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாண்டி, நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கும் தோணுது, எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. பார்த்துட்டு இவன் கொடைக்கானலில் தானே இருந்தான், நம்ம வீட்டிலேருந்து ஒரு 2 தெரு தள்ளியில் இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னக்கா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, ஆமாண்டி, ஒரு ஒரு நல்லா எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவனோட எதுக்கு இந்த நர்மதா பேசிகிட்டு இருக்கா, என்ன ஏதுன்னு தெரியல, சரி உங்கள் மாமா காமிச்சுட்டு இவன் அங்கே என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு சொல்லிட்டு நான் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு உடனே வந்துங்க கங்காவும் வந்துட்டு உடனே வந்து அங்கே ஹஸ்பண்டுக்கு அனுப்பிச்சி விட்றாங்க. அனுப்பிச்சி விட்டு பார்த்துட்டு அவள் கால் பண்ணுறாப்புல, கால் பண்ணி இவன் வீடியோ எதுக்கு இங்கே அனுப்பிச்சிருக்கேன், நர்மதா எதுக்கு இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாங்க எனக்கு தெரியல, அவன் அங்கே தான் இருக்கிறானா ஊரில், இல்லை எங்கேயாவது படிக்கிறதுக்கு வெளியூர் போயிட்டானா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்னு கொஞ்சம் பார்த்து விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ பயப்படாமல் போய் நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வந்துட்டு இங்கே கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு அவன் ஊரில் அவன் வந்துட்டு படிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை, நிறைய ஃப்ராடுத்தனம் பண்ணிட்டு தெரியுறான், இவங்ககிட்ட எதுக்கு வந்துட்டு நர்மதா பேசிகிட்டு இருக்கிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க வைங்க ஃபோனை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. வச்சதுக்கப்புறம் காவேரி கேட்குறாங்க, என்னக்கா சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. மாமா அதான் அவன் வந்துட்டு படிக்கவெல்லாம் ஒன்றும் இல்லையா, அப்போல்லாம் வந்துட்டு தேவையில்லாமல் இந்த பிரச்சனை பண்ணிட்டு ஊருக்குள்ளே ரவிடித்தனம் பண்ணிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கானாமா, இவன் எதுக்கு இவங்ககிட்ட பேசிட்டு இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு உடனே வந்து நர்மதா கூப்பிட்றாங்க. நர்மதாவும் மேலே வராங்க. உனக்கு உண்மை சொல்லிட்டு இது என்னடி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காமிக்கிறாங்க. இல்லைக்கா அது வந்து யார் விஜய் மாமா காமிச்சாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இல்லை விஜய் அவர் சார் காமிச்சாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லாம் தெரியுதில்ல, கோயிலில் அவர்கிட்ட நீ மாட்டிருக்கீங்களா, அப்போயும் என்கிட்ட சொல்லணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லைக்கா அது வந்து என்ன பிரச்சனை, உங்கள் 2 பேத்துக்குள்ளே என்ன பிரச்சனை, எதுக்கு இவன் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கான், அவங்ககிட்ட எதுக்கு நீ கெஞ்சிட்டு இருக்கிற, என்னதாண்டி பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை என்னன்னு சொன்னா தானே அந்த பிரச்சனைலேருந்து வெளில கொண்டு வர முடியும், நீ வாட்டுக்கு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தா நாளை பின்ன ஏதாவது பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப கோவமாக கங்கா பேசுகிறாங்க. அப்போ காவேரி எடுத்துகிட்டு இவர் எதாக இருந்தாலும் சொல்லு, நாங்கள் இருக்க முன்னாடி தைரியமாக சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஆளுன்னு அழுகிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி, இல்லைக்கா ஊரில் இருக்கிறப்ப அவன் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பேசினான், அதுக்கப்புறம் நானும் வந்துட்டு படிக்கிறதுக்கு வந்து ஹாஸ்டல் போயிட்டேன், அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நான் பேச்சுவார்த்தையே இல்லை, இப்போ எப்படி நான் ஊருக்கு நான் வந்திருக்கேங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபோன் நம்பர்லாம் அவங்ககிட்ட தெரியவே தெரியாது, எப்படி இப்போ அவங்ககிட்ட போச்சுன்னே தெரியல, இப்போ எனக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கான், அப்படி நீ வந்துட்டு என்னை லவ் பண்ணலினா நான் வந்துட்டு
ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் நீதான்னு சொல்லிட்டு, எல்லா பக்கம் வந்துட்டு போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் போய் சேருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுன்னு மிரட்டுறான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. இத பார்த்துட்டு உடனே காவேரிக்கு செம கோவம் வருது. ஓ! இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறானா அவன்? அவன சும்மா விடக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கங்காவும் வந்துட்டு, ஆமாண்டி நானும் என்னமோ நினச்சேன். இவன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ கவலைப்படாத நிர்மலா, இது முன்னாடியே நீ என்கிட்ட சொல்லியிருந்திருக்கலாம்ல. நல்ல வேலையா விஜய் பார்த்தாரு. அவரு பார்த்து சொன்னங்காட்டி பரவால்ல. பாரு காவேரி, அவர் எவ்வளோ நல்லவரா இருக்காரு. நீ தான் வந்துட்டு அவர கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு தேவையில்லாம பிடிவாதம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றாங்க. அக்கா இப்போ என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குது? நீ என்னக்கா பேசிட்டு இருக்கிற? அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டுங்க விஜய்க்கு கால் பண்ணுறாங்க. யாருக்குக்கா கால் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க. வேற யாருக்கு? விஜய்க்கு தான் அப்படின்னு அவருக்கு எதுக்கு கால் பண்ணுற? எல்லாம் காரணமாக தான் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு விஜய் அந்த வீடியோ நான் பார்த்தேன். அதை விசாரிச்சதில் அவன் தேவையில்லாமல் வந்துட்டு இவளை இன்னும் வந்து கம்பல் பண்ணி லவ் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவன் எங்கே இருப்பான்னு தெரியுமாப்பா அப்படின்னு சொல்லி வந்துட்டு கேட்குறாங்க. தெரியலையே, நான் சண்டை போட்டோன்னே வந்து பிரிச்சுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். எங்கே போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அவனுடைய ஃபோன் நம்பர் வந்து தெரிஞ்சவங்க மூலம் நான் வந்து என் வீட்டுக்காரர் மூலமாக வாங்கிட்டேன். அந்த ஃபோன் நம்பரை வச்சு ஏதாவது ட்ரேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் சென்ட் பண்ணுங்கள், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அவன் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். நான் படிக்கிற பொண்ணுக்கிட்ட இது மாதிரிலாம் வேலைத்தனம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா? நீங்கள் வைங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த ஃபோன் நம்பரை தெரிஞ்ச போலீஸ்கிட்ட இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடுத்து ட்ரேஸ் பண்ணி எங்கே இருக்கான் என்ன ஏதுன்னு பார்த்து அவனை மிரட்டி என்னை எதுக்கிட்ட அப்படிலாம் பண்ணுற, ஒழுங்கு மரியாதையே இருந்துரு, அப்படி இல்லைன்னா கொண்டு போய் ஸ்டேஷனில் ஒப்படைக்க வேண்டியது இருக்கும், பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, இங்கே பாரு, லவ்வுங்கிறது 2 பேரும் சேர்ந்து பண்ணணும். நீ வந்து தேவையில்லாமல் வந்துட்டு படிக்கிற பொண்ணு எதுக்குடா அப்படி மனசை கெடுத்து இப்படி நீ படித்த உருப்படாமல் போனது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணையும் சேர்த்து எதுக்குடா கெடுத்துட்டு இருக்க? இனிமேல் அவள் பக்கம் தலை வச்சு படுத்த, அதுக்கப்புறம் அவ்வளோதான். அவளை ஏதாவது டார்ச்சர் பண்ணுறேன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கப்புறம் இது மாதிரி இப்போ வான் பண்ண மாதிரிலாம் விட மாட்டேன். அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்றாங்க. இல்லைங்க சார், இனிமேல் அப்படிலாம் இது நடந்துக்காதுன்னு சொல்லிட்டு பயந்து போய் ஓகேன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு உடனே வந்து இங்கே கங்காவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. கங்கா இதை கேட்டு ரொம்ப தேங்க்ஸுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்லைங்க, அதெல்லாம் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இப்போ காவேரி, என்னாச்சு, யார் கூப்பிட்டாங்க? விஜய் தான் கால் பண்ணார். அவனை ஓட ஓட வந்துட்டு இனிமேல் இந்த பக்கம் வரவே மாட்டாங்கிற அளவுக்கு மிரட்டி விட்டாரு, பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு வந்து பரவாயில்லையே, நமக்காக அவ்வளோலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா காவேரி, நமக்காக தான், நம்ம குடும்பத்துக்காக தான் பண்ணுறாரு. நீ தான் புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசி திட்டுற, பிடிக்கிற, அவர் ஆகாதுங்கிற, ஆனால் அந்த குழந்தைகிட்ட பேசணும்னு நினைக்கிற, நீ என்ன மாதிரி ஐடியாவில் இருக்கிறீன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன எல்லாருமே இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் அந்த பக்கமாக பரவாயில்லையே, நர்மதுக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறாரே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நாம தான் வந்துட்டு ஒரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இருக்கிறோமோ, வீட்டில் எல்லாருமே வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தான் நம்மகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தனியாக போய் யோசிக்கிறாங்க. சரி, இந்த டைரியில் என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம படித்து பார்க்கலாமான்னு சொல்லிட்டு டைரி எடுத்து எல்லாத்தையுமே உட்காந்து படித்து பாருங்க. அதில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறப்போ என்ன இல்லை, நம்ம வீட்டு ஆளுங்க இருக்கிற மாதிரியே இருக்குது, நீ பேரெல்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ கடைசி பேஜில் பார்த்தா காவேரியும் விஜயும் கல்யாண ஃபோட்டோ அதில் அட்டாச் ஆகிருக்குது. இதை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகுறாங்க. என்ன நம்மளை மாதிரியே இருக்குது, அவன் என் ஒய்ஃப் நம்மளை மாதிரியே தான் இருப்பாங்களா? அதனால தான் இப்போ வரைக்கும் வந்து அம்மு வந்து இருக்கிறப்போ கல்யாணம் வேண்டாம்னு நினச்சவர் இப்போ நம்மளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரோ? இதுதான் காரணமோ? இல்லை நான் தானா இது? ஒருவேளை எனக்கு ஆக்சிடென்ட் அதில் எல்லாம் மறந்துருச்சா? அப்படின்னா அம்மாவும் கங்கா எல்லாருமே நம்மகிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்களே, ஏன் நம்மகிட்ட உண்மையை சொல்லாமல் மறைக்கிறாங்க? ஒன்றுமே எனக்கு புரியலையேன்னு சொல்லிட்டு அந்த டைரி எடுத்துகிட்டு வேகமாக கங்காட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவுடைய ரூமுக்கு போய் இது என்னக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கங்காவும் பார்த்துட்டு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்டே நின்றுட்டுருக்காங்க.